நீங்க மாத்திரை வாங்கும்போது அந்த அட்டையில ஒரு சிவப்பு நிற கோடு இருப்பதை எத்தனை பேரு பார்த்திருக்கீங்க? அதன் அர்த்தம் என்னென்ன என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? நாம நினைக்கிற மாதிரி அந்த சிவப்பு நிற மருந்து அட்டைக்கு பின்னாடி அழகுக்காக போடப்பட்டது அல்ல. பார்க்கிறதுக்கு சிறிய கோடா இருந்தாலும் அட்டைக்குள்ள இருக்கும் மாத்திரைகளை பற்றி முக்கியமான செய்தி இதில் தான் இருக்கு. நாம வாங்கும் மாத்திரை அட்டைகள்ல இது போல சிவப்பு கோடு இருந்தா அந்த மாத்திரைகளை மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாம வாங்கவோ உட்கொள்ளவோ கூடாதான். அப்படி சாப்பிட்டா நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை சுட்டு காட்டுகிறதா அச்சிடப்பட்ட கோடு தான் அந்த சிவப்பு நிறம் என சொல்லப்படுது. இந்த மாதிரியான மருந்துகளை மருத்துவர் எழுதி கொடுத்த பரிந்துரை சீட்டை மருந்தகதாரரிடம் கொடுத்தால் மட்டுமே அந்த மருந்து மாத்திரையை வாங்க நமக்கு கொடுப்பாங்க. இதுவே சாதாரண அனாசின், பாராசிட்டமல் போன்ற சில மாத்திரைகளை இந்த சிகப்பு கோடு இருக்காது என்பதால நம்மளால அந்த மாதிரியான மாத்திரைகளை மருந்தகங்களை எளிதா கேட்டு பெற முடியுது. அதனால மருத்துவர் பரிந்துரை இல்லாம இந்த சிவப்பு கோடிட்ட மாத்திரைகளை வாங்குவதோ விற்பதோ சட்டவிரோதமாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.